ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு லேப்டாப், அதுவும் கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு தாட்டாக வர்றது கண்டிப்பாக ஏசுஸோட ROG லேப்டாப் தான் வரும். அந்த வகையில் இப்போ இந்த 2022 ஒரு நியூ லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடலோட நேம் Zephyrus G15 அப்படின்ற இந்த ஒரு மாடல் தான். இந்த ஒரு லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அதனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. பட் நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதில் என்னெல்லாம் ஸ்பெக் வருது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே டியூவல் கலர்லேயே பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ROGயோட ஃபீல் வர மாதிரியே பாக்ஸோட ஃப்ரண்ட்ல ROGயோட லோகோ அண்ட் ROG Zephyrus அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே லேப்டாப்பும் மேலே ரேஸ் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் லேப்டாப்பை கையில் எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டிக்கரும் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இந்த புக்லெட்ஸ் மேனுவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 240 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் அதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட் தான் இருக்கு. நார்மலா ROG லேப்டாப் அப்படின்னாலே இந்த RGB லைட்டிங் தான் வந்து ஸ்பெஷலே. அதுக்கு பதிலாக லேப்டாப்போட டாப்ல ஒரு ஆஃப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா இருக்கும். டாட் மேட்ரிக் பிரிஸ்மேட்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சொல்றாங்க. நார்மலா லைட் எப்பெல்லாம் அந்த இடத்துல படுதோ லைட் அப்படியே வேவ் வர மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து RGB கலர்ல வந்து எரியுது. இது ஒரு தாட்டி நீங்க லைட் வேற டைரக்ஷன்ல இருந்து அடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற ஃபீல் இருக்குது. இதுக்கு பேட்டரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. ரோட்ல எல்லாம் போகும்போது நைட் டைம்ல லைட் அடிச்சோம்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது RGBலேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூசருக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். லேப்டாப்போட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19.9 mm திக்னஸும் 1.9 kg வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கேமர்ஸ் வந்து பெருசாக சிஸ்டம் பில்டு பண்ணாம லேப்டாப் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து போர்ட்டபிலிட்டி தான். அதுக்கு இது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக லேப்டாப் ஃப்ளாட்டாக இருந்தாலும் எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ லைட்டாக கொஞ்சம் பாட்டம் வந்து ரெய்ஸ் ஆகுது. இதனால கூலிங் எஃபிஷியன்சி இன்னுமே பெட்டராக இருக்கும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாட்டமில் ரப்பர் ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 6 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல 2 அப்ஃபயரிங் ட்வீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமே ஸ்பீக்கர் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சைடுமே பாத்தீங்கன்னா டியூவல் ஃபோர்ஸ் ஊஃபர் கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பவர் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டும் HDMI 2.0B கொடுத்திருக்காங்க. அண்ட் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. PD 3.0 சப்போர்ட்டோடையும் வந்திருக்கு. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் கென்சிங்டன் லாக் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB 3.0 Gen 2 டைப் A போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏர் இன்டேக் எடுக்கிறதுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுவே ஹீட்டான ஏர் வந்து அவுட் ஆகிறதுக்கு 4 வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்லையும் சரி. அதே மாதிரி லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது மானிட்டரோட பாட்டம் ஏரியாலையும் கொடுத்துருக்காங்க. இதில் 6 பைப் லைன்ஸும் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால CPU அண்ட் GPUவோட டெம்பரேச்சர் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது மூலியமா நம்ம கேம் பிளே ரொம்ப நேரம் பண்ணாலும் கூட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே சஸ்டைனாக இருக்கும். அண்ட் லெட் அண்ட் சேசிஸோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மெக்னீஷியம் அலுமினியம் அலாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே வியர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கேமருக்கு ரொம்ப முக்கியமானது தான். சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15.6 inch Quad HD IPS 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டோட இருக்கு. DCI-P3 100% அண்ட் பீக் பிரைட்னஸ் 300 nits கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவை 180 டிகிரி இந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக அன்ஃபோல்டு உங்களால் பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தது. ஒரு 2 days இந்த மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட்டே வந்து பண்ணி பார்த்தேன். பட் கேம் பிளே பண்ணும்போதும் சரி, நார்மலாக மீடியா கன்செப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சரி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக வியூவிங் ஆங்கிள் எல்லாமே வந்துட்டு IPS டிஸ்பிளேவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Windows 11ல ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 90 வாட்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 240 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 minutes ஆகும் அப்படின்றாங்க. மைக் அப்படின்னு பார்க்கும்போது 3D மைக் அப்படின்றாங்க. ஃப்ரண்ட்டில் 2 மைக்கும் பேக் சைடில் ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போது பேசும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு மைக்கை ஸ்டீரியோ மோட் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரியும் வைக்க முடியும். ஆம்னி டைரக்ஷனில் நீங்கள் எங்கிட்ட உட்காந்து பேசினாலுமே ரிசீவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு மோடும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வெப் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 720p HD IR கேமரா கொடுத்துருக்காங்க.
இது கூடயே விண்டோஸ் ஹலோ சப்போர்ட்டோடையும் வருது. வைஃபையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் வைஃபை 6 லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் வைஃபை 6E வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.2ஓட வருது. கீபோர்டு அப்படின்னு வரும்போது பேக்லைட் சிக்லெட் RGB கீபோர்டு கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு வேணுன்ற கலரை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீபோர்ட் டைப் பண்ணும்போது நாய்ஸை பொறுத்த வரைக்கும் 30 டெசிபல் தான் வரும் அப்படின்றாங்க. டைப் பண்ணி பார்க்கும்போது டைப்பிங் நாய்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ட்ராக் பேட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக கேமுக்குலாம் வந்து மவுஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ட்ராக் பேட் நல்லாவே லாங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஒரு மாடல் பார்த்தோம் அப்படின்னா GA503RS அப்படின்றது தான். ஸோ இதில் CPU அப்படின்னு பார்க்கும்போது AMD Ryzen 9 6900HS கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU அப்படின்னு பார்க்கும்போது NVIDIA RTX 3080 கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 16GB RAM 4800 MHz DDR5 RAM வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. 2 சேனலையும் சேர்த்து டோட்டலாக நீங்கள் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா 48GB வரைக்கும் உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டும் மைக்கை மியூட் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட்டன் ROGக்குனே ஸ்பெஷலான சாஃப்ட்வேர் இருக்கு, ஆர்மரி கிரேட் அப்படின்னு. இந்த சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணோம்னாலே போதும், ஓப்பன் ஆயிரும். ஸோ RGB லைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இதிலே டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் SSD M.2 ஸ்லாட் 2 கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 1TB SSD உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த ஒரு லேப்டாப்பை நான் ஷோரூமில் போய் எப்படி வியூ பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஜென்ரலாக வியூ பண்ண தான் எனக்கு டைமே கிடச்சிது. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து குயிக் ரிவ்யூவோ வந்து கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நார்மலாக எப்படி இருந்தது அப்படின்றது தான். பட் நான் வந்துட்டு ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினேன்னா எப்படி என்ஜாய் பண்ணுவேனோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணி பார்த்தேன். நான் ப்ளே பண்ண வரைக்கும் எந்த இடத்துல லேக் இருக்கிறதோ இல்லை எவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ணாலும் இந்த ஹீட்டிங் இஷ்யூ ஓவராக இருக்கிறது, அதில் லேக் ஆகிறது, இந்த மாதிரியான ஃபீல்லாம் நான் எங்கேயுமே பார்க்கல. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் கேமிங் லேப்டாப் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாரின் சேனலில் நிறைய இந்த லேப்டாப்புக்கு வந்து ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,20,000 அமேசானில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் மோர் ஸ்பெக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.